போறீங்கட்டா ஒரு ஊதியலை போட்டிருக்கேன். கிராம ஆலம்பூர் முத்துமாரியம்மன் உருவான போட்டிருப்பேன். அதுக்கான புகைப்படம் இருக்கு என்று சொல்லியிருக்கேன். அந்த புகைப்படம் ஒரு காணொலி போட்டிருப்பேன். அதுக்கான ஆதாரம் இந்த காணொலியில் தெளிவாக இருக்கின்றது. அன்னை முத்துமாரி பிரான்பெற்றில் கோயில் கொண்ட வரலாறு அதிசயமானது. நீண்ட காலத்துக்கு முன்பு இவ்வூரில் முருகேஷ் என்பவரின் துணையால் சின்னத்தங்கம் என்னும் அம்மை வாழ்ந்து வந்தாங்க. மிகுந்த இறைபக்தி மிகுந்தவரான இவ்வம்மையார் கால்நடையாக பல ஊருக்கும் சென்று எண்ணெய் விற்று வாழ்ந்து வந்தார். இவ்வாறு வியாபார நிமித்தம் அனலத்தீவுக்கு சென்று வந்த போது சங்கரத்தை பத்ரகாளி அம்மன் மீது அதீத பற்று கொண்டு அங்கு சென்று வழிபட்டு விட்டே தனது ஊருக்கு திரும்புவார். இவ்வாறு இருக்கும் காலத்தில் அம்மாள் இவரின் மட்டற்ற பக்தியால் இவர் மீது குடிகொண்டு கலையில் தற்போது ஆலயம் அமைந்து விளங்கும் இடத்தில் நின்று வேப்ப மரத்தை சுட்டிக்காட்டி அதில் அமரப்போகிறேன் என வாக்கு சொல்லப்பட்டது. சின்னத்தங்கம் அம்மையார் அம்மாள் கூறியபடி வேப்ப மர நிழலில் சிறு கல்லை வைத்து மிகவும் பக்தியுடன் வழிபட்டு வந்தாங்க. பின்னர் அம்மாளின் மீதான பக்தியினால் மீன் முட்டை இறைச்சி என்பன படைத்து பொங்கல் செய்து வழிபட்டு வந்தார். காலப்போக்கில சின்னத்தங்கம் அம்மையார் இறைப்பதம் அடையவே வேப்ப மர நிழலில் இருந்த அம்மாளுக்கு ஊர் மக்கள் ஒன்று கூடி சிறு கோயில் அமைத்து வழிபட்டு வந்தாங்க. இக்கால பகுதியில தான் வேள்வி செஞ்சு பொங்கல் படைச்சு ஆட்டுக்கடாய் கோழிகள் என்பவற்றையும் வழிபட்டு வந்தாங்க. 1975ஆம் ஆண்டளவில் வேள்வி வைபவம் நடைபெற்று ஆகம முறையான பூசைகளும் மேற்கொண்டு வந்தாங்க. இதைத் தொடர்ந்து சிறிது காலம் பூசைகள் திருவிழாக்கள் நடைபெற்று 10 நாட்கள் கொண்ட அலங்கார திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு ஆணி உத்தரத்தில் பலகாரம் மடைப்பிறவி பொங்கல் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. காலஞ்செல்ல செல்ல கோயிலுக்கு பரிபால சபை உருவாக்கப்பட்டு ஆலய நிர்வாகம் பரிபால சபையினரால் முன்னெடுக்கப்பட்டுச்சு.